முழுமையாக நாங்கள் பார்ப்போம். கணக்கு வச்சிருக்கையில் குடிநீச்சு வேலை ஆரம்பிச்சிட்டார். ஜாலையும் பூக்கொண்டு அந்த சைட்டில் என்ன மதில் கரையோடையும் பூக்கொண்டு வைக்கும். இந்த வீட்டுக்கு சுற்றி வர வருதோ சுற்றி வர மதில் வீட்டுக்கு பின் பகுதியிலையும் 3 அடிக்கு ஒரு கண் வச்சிருக்கணும். முதலாவது மாடிக்கு வந்திருக்கிறோம். இதே மரக்கு வளவளை பெற அங்கே மரவள்ளி காண்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த வெயில் நேரம் கூட கொஞ்சம் நேரம் சூரியன் மறைஞ்சோன்னா இன்னும் படிவாக இருக்குது. அடுத்தது எப்படி உயரம் 5.5 அடிக்கு மேலே இருக்கு. 5.5 அடி அது பெரிய அது சாப்பாடு அங்கால வெளிப்போம். பார்த்தீங்களா சரிதான். அப்போ அது சாப்பாடு தான் சாப்பிடுறீங்களோ கையால எல்லாம் நடக்குது. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கும் இப்படி பார்க்க. அங்கே அங்கே விட்டு அடிக்கிறோம். இந்த மாதிரி தெரிஞ்சாங்கெல்லாம் போய் பார்த்தா வேலை சூப்பராக இருக்கு அப்படின்னு போதா அவங்க. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ் குட்டி அண்ணா. ஓகே, இன்றைய தினம் குட்டி அண்ணா பார்க்கல நிற்கிறபடியால் அது நாங்கள் வேறு ஒரு பேக்ரவுண்டோடு நிற்கிறோம். வேறு ஒரு வேலை தளத்தில் நிற்கிறோம். அப்படி என்றால் என்ன நினைக்கிறதால் முக்கியமான ஒரு புதிய வேலை திட்டம், அதாவது புதுசாக ஒரு வீட்டு வேலை செய்கிறார். இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்றால் அச்சுவேலி பகுதியில், யாழ்ப்பாணம் அச்சுவேலி அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு நேற்றில் குட்டி அண்ணா என்றால் எங்கள் லண்டனுக்காண்ட வீடு முடிஞ்ச நாளிலிருந்து இப்போ எவ்வளோ நாள் ஆகிட்ட ஒரு 18 நாளைக்கிட்ட இருக்குது. மெட்டல் எண்ணி கணக்கு வச்சிருக்கையில் குட்டி அண்ணாச்சு வேலை ஆரம்பிச்சிட்டார். இப்போ முதல் ஆரம்பத்தில் ஒரு என்னுடைய தந்தல் வாரங்க ஆரம்பத்தில் ஒரு 5-6 பேர் தன்னுடைய வேலைக்காரர் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி செய்து நின்று தங்கியும் நின்று செய்து ஓரளவு கொண்டாந்துட்டார் வேலையை. 2 மாடி வீடு, 2 மாடி வீட்டுக்கு குட்டியானா பெயிண்டிங் வேலை ஃபுல்லாக அதில் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து செய்யுங்க. ரைட், இது ஒரு அங்கல்கிட்ட வீடு. இன்றைய தினம் அந்த வேலை செய்கிறதையும் அடுத்தது எல்லா வேலையும் என்னென்ன வேலை மிச்சம் இருக்கின்றதையும் அதை விட ஒரு வீட்டை உங்களுக்கு காண்பிக்காத கோப்பூர் மாதிரி வேலை நடந்து கொண்டு கேட்க உங்களுக்கு நாங்கள் காண்பிக்க போகிறோம். என்ன நீங்கள் எல்லாத்துக்கும் அவன்றீங்க என்ன பிரச்சனை என்றால் இப்போ மதிய நேரம் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு ஆள் இருக்கிறார். அப்போ கொஞ்சம் கலை இருக்குட்டாங்க அப்படி இல்லை. சரி, பார்க்கலாம் தானே வேலைக்குள்ள பார்க்கலாம். அங்கெல்லாம் பார்ப்பார். அங்கெல்லாம் அதை எதிர்பார்த்து கொடுத்துக்கிறார். குட்டியண்ணா செய்கிற வேலையை தான் பார்க்கணும் கண்ணூடாக இருக்கு. இப்போ நாங்கள் முழுமையாக இந்த அங்கள்கிட்ட வீட்டை ஒருக்கா பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் அங்கள்கிட்ட வீட்டை இது அச்சுவேலி பகுதியில் இருக்குது. நாங்கள் முழுமையாக காண்பிக்கணுமென்று ரோட்டுக்கு இஞ்சால வந்திருக்கிறோம். இது ஃபுல்லாக குட்டியண்ணா தான் வேலை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ஏனென்றால் மதில் வேலையிலிருந்து சகலதும் குட்டியண்ணா தான் செய்து முடிக்க வேணும். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வீட்டை முழுமையாக காண்பிக்கணுமென்றபடியால் குட்டியண்ணா பார்க்குறோம். இது 1 மாடி 2 மாடி வீடுன்னு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. மேலேயும் இருக்குது. ரைட், முழுமையாக நாங்கள் பார்ப்போம். முதல் கட்டம் இந்த முத்தத்தை பார்க்கலாம். என்ன ஃபுல்லாக கான்கிரீட் தான் போட்டிருக்கீங்க நிலத்துக்கு வாசலில் இருந்து. இப்போ வேலையில் நடக்கிறபடியால் துப்புரவு பண்ணல, முடியத்தான் துப்புரவு பண்ணல. ஓ, இப்போ இதுக்குள்ளே என்ன செய்ய போய் பூக்கண்டு வைக்கிறது? பூக்கண்டு. ரைட்,
இஞ்சாலையும் பூக்கொண்டு அந்த சைட்டில் என்ன மதில் கரையோடையும் பூக்கொண்டு வைக்க போகிறீங்க. ரைட்டா. இந்தால நல்ல மரங்கள் நிற்கிது. பார்க்க மரம். ஓ, இப்போ நாங்கள் இப்படியே நின்று வாசலை பார்த்தால் பூங்கன்றுகள் வைக்கக்கூடிய இடங்கள் நான் செட் பண்ணியிருக்குது மதில் கரையோட. இப்போ வேலையெல்லாம் முடியும் அழகாக இருக்கும். வேண்டால் இந்த பூங்கன்று வைக்கிறதுக்கு இடங்கள் தான் மதில் கரையோட எல்லாம் செட் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படியே கதைச்சகையோட போயிட்டார். இந்த சைட் பெயிண்ட் மேலே எல்லாம் முடிஞ்சுதானே நான்? பில்லரெல்லாம் அடிச்சு தான் பெயிண்ட் அடிக்கிறீங்களா? புட்டியெல்லாம் வச்சது தானே? ரைட். நல்ல வடிவாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாக்கு மரம் முதலே வச்சாச்சு போல என்ன? ஓ, அதே உருட்டு தானே அங்கே உருட்டு பில்லருக்கு வர. இது பெயிண்ட்டுக்குரியத. பில்லர் இது பெயிண்ட்டுக்குரிய ப்ராஸா ரோலர். இது டபுள் கலர் அடிக்கணுமே நான். அதில் போய் அடிக்கணுமா அதுக்கு? ரைட்டா. பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் இந்த வீட்டுக்கு சுற்றி வர வருதோ, சுற்றி வர மதிலுக்கு வேறு இதுதான் இந்த கலர் தான் பெற போகுது. என்ன குட்டி நான் சொல்கிறேன்னா, இந்த நடுவில் அடித்த அந்த டார்க் கலர் திரும்ப முறைக்கா அடிக்கணும். என்ன செகண்ட் கோட் திருப்பணும்னு சொல்கிறேன். ஆனால் மினக்கட்ட வேலை தானே. இதை அடித்து அப்புறம் அதை அடித்து எவ்வளோ உயரம் இதுக்கெல்லாம் சாரம் போட்டு சப்போர்ட்டிங் போட்டு கலட்டி கலட்டி தான் அடிக்கணும். மினக்கட்ட வேலை, பெரிய வேலை தானே. 18-20 நாள் ஆச்சு. எல்லார் வேலையெல்லாம் அடிக்க முன்பக்கம் சப்போர்ட்டிங் வச்சு நாங்கள் கலட்டி கலட்டி தான் அடிக்கிறோம். பில்லருக்கு அடிச்சு பெயிண்டே அடிச்சு போட்டு இதை கலட்டி திருப்பி அங்கால மாட்டோம். சப்போர்ட் இந்த பகுதியை பிடிச்சி போட்டு தான் நீங்கள் அங்காரமாக அடிக்கேக்கில் கொஞ்சம் கலர் மாதிரி தெரியுது. ஆனால் காஞ்சா பறக்குதாங்க. எனக்கு பறந்தா பிரச்சனை உங்கள் உடுப்பில் வட்டாலும் போவார். இப்போ காற்று காலம் பண்ண வழியாக கொஞ்சம் சிக்கல். இப்போ இந்த அடித்த காஞ்ச இப்போ காத்தனுடைய கொஞ்சம் வேகமாக காயுது. காய கலர் மாதிரி தெரியுது. நல்ல கலர் தானே. இந்த செலக்ஷன் சூப்பராக தான் இருக்குது. கலர் சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் இப்படியே இருந்தால் எப்படி நான் பார்க்குறது சுற்றி ஃபுல்லாக அடித்தா இப்போ அடிச்சுட்டு மாறிங்களா பார்ப்போம். இந்த வீடு கட்ட ஆரம்பிக்க முதலே இந்த பாக்கு மரங்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு பார்க்க என்ன இவ்வளோ பாக்கம் காய்ச்சிருக்குது. லைனுக்கு பாருங்க இந்த மொத்தத்தில் இருக்குன்னு லைனாக வச்சுருக்கேன். இதுக்கண்டே என்ன இந்த இது கட்டி உள்ளுக்கு பாருங்க நிலத்துக்கு கான்கிரீட் போட்டிருக்கேன். இஞ்சால பாக்கு கண்டு இடம் விட்டுறேன். இப்போ வாக்கண்டு அவ்வளோ செழிப்பா. நான் நினைக்கிறேன் இந்த மண்ணுக்கு தான் இந்த செம்பாட்டு மண் தான். இந்த செம்பாட்டு மண்ணுக்கு இந்த பாக்கு இந்த மொத்தத்துக்கு மண்ணுக்கு எப்படி நிற்கிது. அதுக்கு
அதுக்கேற்ற பெயிண்ட் தான் அடிக்கிறேன் செம்பாட்டு கலருக்கு அடிக்கிறேன் இல்லை வெள்ளையில் அடிச்சு விட்டா அப்படியே உழுதி வாட்டு அந்த கலர் இங்கே சிவப்பு மண் தாங்க பட்டாலும் தெரியாது தெரியாது காற்று வளம் வந்து கொண்டு அப்படியே இதில் இது என்ன டாய்லெட்டோ பின்னால் போகிறது இல்லை ஒன்று புறம்பாவே அடைஞ்சிருக்கு இப்போ வெளியிலேருந்து வர்றாங்களுக்கு ஏன்னா போகையில் அது தடை பண்ணி இருக்குது என்னாலும் நாங்கள் சுற்றி பார்க்கணுன்னு வரோம் அப்படியே போகலாம் என்ன ரைட்டு தான் அதில் போகலாம் ரைட் இப்போ பின்பகுதியை பாருங்கள் இந்த வீட்டுக்கு சுற்றி சிவர் கட்டி இருக்குது அடுத்தது அதுக்கேற்ற இடம் கொஞ்சம் விட்டு இதில் ஒரு நல்ல மாங்கன்று வச்சிருக்கிறார் அடுத்தது இன்னும் ஒரு மாங்கன்று அடுத்தது பின்னால் போகிறதுக்கு ஒரு வாசல் இருக்குது அடுத்தது இந்த இது நட்டுக்கிட்டு வேலை மாட்டு இப்போ நாங்கள் சுற்றித்தான் வீட்டை பார்க்கணும் வீட்டுக்கு பின்பகுதியிலையும் இப்போ 3 அடிக்கு ஒரு கண்டு வச்சிருக்கணும் அவ்வளோ கண்டு பாக்கு கண்டு 3 அடி கொண்டு தான் வைக்கிறோம் அவ்வளோ காய்ச்சி இருக்கு பாருங்க உங்களோட காணிக்கை வச்சுருந்தோம் நாங்களும் வைக்கும் பாக்கெல்லாம் விழுந்துடும் பின்பகுதிக்கு ஒரு இடத்தை விட்டுருக்க பாருங்க ஒரு பிளேஸ் உண்டு அதுக்குள்ள நிழலான மரங்கள் குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடத்துல வந்து பின்னுக்கு நிற்கல நல்ல ஒரு நிலப்பதி வேணும் ஏன்னா இந்த நான் நினைக்கிறேன் இந்த துண்டும் இந்த முன்னுக்கு ஒரு சின்ன துண்டும் தான் சீமேந்து இல்லாமல் இருக்கு சீமேந்து இல்லாம இருக்கு மற்ற இடம் ஃபுல்லாக முடி போட்டாச்சு அதுக்குள்ளேயே கண்டுகள் நல்லது இருக்கு ஏன்னா மதிலுக்கெல்லாம் அடிச்சிட்டு நல்ல மாமரம் இப்படி மாமரம் வளர்க்க கூட ஆசைப்படணும் இவ்வளோ டைம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்பகுதியிலேருந்து வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு பாதை விட்டுருக்கணும் அடுத்தது இந்தியாவில் இது இடம் ஒன்று இருக்கு ஃப்ரீயாக இருக்குது என்னத்துக்குன்னு தெரியுமோ பாருங்கள் பின்னுக்கு பைப் லைனிங் எல்லாம் போகுது மேலே தான் டேங்கு வரும் டேங்க் இங்கே இருக்குது தானே அது மேலே கூட டேங்க் வரும் இங்கே பண்ணுறது இதுக்கெல்லாம் பில்லர் அடிச்சிட்டீங்க ஓகே இப்போ பின்பகுதி பார்த்துட்டோம் அடுத்தது பாருங்க டேங்கு அதுக்கும் பில்லர் அடிச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் ஒரே கலர் தான் இருக்கும் மதலுக்கும் டேங்குக்கும் ஒரே கலர் மதலுக்கும் டேங்குக்கும் ஒரே கலர் அடுத்தது இந்த இந்தியா சைட்டும் வரணும் ஆனால் இந்த இதில் பார்க்க கண்டு வைக்க இல்லையே காமுக்கு நல்லா இந்த லைன் வச்சிருந்தால் இஞ்சாலி பக்கம் வெயிலுக்கு நல்லா இருந்திருக்கும் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபில்லர் அடிச்சிட்டீங்க இதெல்லாம் கழுவி ஆச்சு அடிக்கும் மதிலுக்கு அடிச்சாச்சு இதுக்கும் அடிக்கணும் ஃபில்லர் இது அடிக்கும் அடித்து பெயிண்ட் அடிக்கும் இது பெயிண்ட் இருக்கும் மண்ணின் நிறத்தை பாருங்க இவ்வளவுதான் இந்த வீட்டை நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம் அடுத்தது வீட்டுக்குள்ளே போகும் இந்த இடத்துலையும் பூங்கண்டு வைக்கிறது வாசலுக்கு நேராக செட் பண்ணியிருக்குது 2 சைடும் தண்ணி வருமே 3 அப்போ வாசல்ல இருந்து முதலாவது அதாவது கோல் வெளிக்கோல் பாருங்க வெளிக்கோல் இதில் முன்னுக்கே இதில் இடம் வச்சிருக்கு இதுக்கு என்ன வரப்போது தெரியல அடுத்தது இந்தாலையும் ஒரு இடம் இருக்குது இதுக்கு ஏதாச்சும் போல இருக்குல்ல அப்படி ஓப்பனாக வருவோ தெரியல ஃபிட்டிங்காக இருக்கும் அடுத்தது 3 ஜன்னல் வெளி இந்த அன்னைக்கு இது எப்படியும் ஒரு 5 அடிக்கு மேலே இருக்கும் இந்த ஜன்னல் உயரம் அந்த பார்ப்போம் பாருங்க எப்படி உயரம் 5.5 அடிக்கு மேலே இருக்கும் 5.5 அடி இருக்கு 5 அடிக்கு கூட அப்பா அதோட இந்த மொத்தங்களை பாருங்க அப்படியா முதுரையில் இருக்குது எல்லாம் அதெல்லாம் கூடினது மற்றது இந்த சிவரும் பெரிய கல் தான் வச்சிருக்கு இந்த பாருங்க பெரிய கல் சின்ன கல்லில் பெரிய கல் வச்சிருக்குது அதுக்கேற்ற நிலை அப்படியே
இங்காலையும் ஒரு பெரிய ஒரு வழி இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு இது வேறு அது என்னன்னு தெரியல. ஏன்னா இதுதான் முன். அடுத்தது நாங்கள் உள்ளே வரும்போது இதில் ஒரு குட்டி இடம் இருக்குமா என்ன குட்டி இடத்துக்கு குட்டி என்று பேர் இதுல பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு இடவழிவு இருக்குது. இந்த சைட்டும் இடவழிவு இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் பெருமானால் இவ்வளவும் ஒரு வளைஞ்ச கிரில் வந்து இதில் இருக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்ததாக தான் இதுதான் மெயின் வாசல் நிலை. இதுதான் மெயின் வாசல். நீங்க ஒன்றும் சொல்லி தரல, நானா தான் கண்டுபிடிக்கிறேன். இதான் மெயின் வாசல் தெரியுமா? அடுத்தது மெயின் வாசல் வந்தாலும் இதுலயும் ஒரு சின்ன இடம் இருக்குது. இதுல 3 வழி ஜன்னல் வச்சிருக்குது. அதே மாதிரி இங்காலையும் ஒரு இடவழி இருக்குது. இதுக்கு இடையில நாங்கள் என்னென்றால் இந்த வழிகோடு வர இன்னும் ஒரு கோடு இருக்குது. அன்னைக்கு சாப்பிடுறதுமாக இருக்கலாம். இருக்காதோ கோலா இருக்கலாம் இருக்கலாம் குட்டி என்ன சொல்றா இருக்கலாம். அங்கே தாங்க அங்கே வீடியோ பார்த்துட்டு இல்லை இது சாப்பிட்றது இல்லை இது டிவி ஒன்று சொல்லுவாரு. இது அடுத்த ஒரு கோல் ஒன்று பாருங்க. இந்த கோல்லையும் ஒரு பெரிய வழி ஜன்னல், இல்லாத வழி ஜன்னல். அடுத்தது அந்த வழியில தனமாய் 3 வழி ஜன்னல் இருக்கு. மேலே பிளாட்டுக்குள்ள என்ன போடுற ஜன்னல் சீலிங் எடுத்துருக்கு. கொஞ்சம் இடவெளி சீலிங் எடுத்து இதெல்லாம் நீங்க பேச அடிக்கிறான். இப்போ நாங்கள் மேல் மாடிக்கு போக முதல் அடுத்ததாக இந்த 3 வழி ஜன்னல். அடுத்தது இது சாமியாரை. இது சாமியாரை என்று சொல்லுகிறார் குட்டியன்னா. அப்படித்தான் இருக்க முடியும். நிறைய வயர் பிளக்குகள் எல்லாம் விட்டு இருக்குது. மேலுக்கு நிறைய வாய்ப்புகள் பெரியார் என்று நினைக்கிறேன். இந்த 3 வழி ஜன்னல் விட்டுருக்கேன். அப்படியே வாங்க அடுத்ததாக பார்க்கலாம். சாமியாரை பார்த்துட்டோம். அடுத்தது இதில் ஒரு பாத்ரூம் என்ன பாத்ரூம் மட்டும் நான் தான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் சொல்லல சரிதானே? என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பேன். இதுக்கு அப்போ குட்டி வச்சே இல்லை. இதுக்கு மாவட்டத்துக்கே குட்டி வைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் விஞ்ஞானிதான். வாங்க பொண்ணுக்கு வாங்க பார்ப்போம். இதுக்கு ஏன் குட்டி வைக்கிறேன்னா அதுக்கு டைல்ஸ் பறிக்கிறது வழியா வேற இல்லை. என் பாத்ரூம் அப்படி வாங்க பைப்புகள் எல்லாம் பற்றி வச்சு சாப்பிட்டு கிடக்கு. ஒரு பெரிய பாத்ரூமாக கிடக்கு பாருங்க. இவ்வளோ வேணா நல்ல வயசு. இந்த டைல்ஸும் நான் இப்போ பார்க்க ஒரு வாட்டத்தோட பதிச்சிருக்கு. அங்கே போகுது பதிவு. இப்போ பாத்ரூமுக்கு அன்னைக்குல இதுல ஒரு கதவு இதுல ஒரு கதவு இருக்கு. 2 கதவு நில போட்டுருக்கணும். 2 கதவு. அடுத்தது பின்னால ஒரு பெரிய ஒரு பாருங்க எவ்வளோ ஒரு பிளான்ல செய்திருக்கணும். அந்த வெளியிட இதுக்கு கண்ணாடி கண்ணாடி ஜன்னல். அதில் ஒரு அகலமான பெரிய ஒரு நில போட்டிருக்கேன். அடுத்த ரூமுக்கு இதாக போடலாம். இது கிச்சன் சமையல் அப்ப சரிதான் நான் சொன்னது. கிச்சன் அது பெரிய அது சாப்பாடு அங்கால வெளியே பார்த்தீங்களே சரிதான். அப்ப அது சாப்பாடு தான். அந்த வழியில அவளே இல்லை அது சாப்பாடு. சரி வாங்க பார்ப்போம். இது கிச்சன். கிச்சன் இப்படி கிடக்கண்டு நீங்க நினைப்பீங்க பாருங்க. வேலை செய்யற பொருட்கள் பைப்பு இந்த எல்லாம் இதுக்குள்ளதான் போட்டுருக்குது. பினிஷிங் ஆகத்தான் பெருமை. கிச்சன் எல்லாம் நான் நினைக்கிறேன் எல்லாம் இப்போ கிச்சன் அந்த மாடலாக தான் செய்யறது. நான் ஃபிட் பண்ணுறதா நான் கொண்டு வந்தேன். அதனால ஓப்பனாக விட்டுருக்கு. ஆனால் இதுதான் பெரிய இது 5 வழி விட்டுருக்கீங்க. 1 2 3 4 5 இந்த நான் நினைக்கிறேன் இந்த நில எவ்வளோ பொறுமதி வேணும் பண்ணேன்னு சும்மா ஒரு கதவுனாவே இந்த பெரிய நில 5 இடவழி வச்சிருக்கு. இது கிச்சன் என்ன நினைக்கிறேன். இப்போ எங்க கேட்டு மாத்திரம்னா மாற்றுவோம். இல்லை ஆனால் இப்போ கீழ் பகுதி அதாவது இந்த கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றது இதே இப்போ இவ்வளோ ஒரு வடிவாகவும் ஒரு சரியான அளவிலையும் இருக்கு. எல்லாம் விசாலமாக இருக்குது. கொஞ்சம் அகல இடம் தலைமுறை போட்ட
இதுக்கு என்ன கலர் வரும்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர். கலருக்கு ஒரு கலர். இதுக்கு பியோவா இருக்காது. இது மட்டும் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் ஒரு கலர். ஒரு கலர். கிச்சனுக்கு ஒன்று, பெரியறைக்கு ஒன்று, அங்காலே ஒன்று. வழியான் கலர் உள்ளுக்கு வராது. வழியில அந்த மண்ணுக்காண்டி அந்த கலர். ஒரு லைட்டான கலர் போல இருக்கு. என்ன போஸ்ட்ல போட்டுருக்கிறது. இதுதான் நல்ல கலரா இருக்கு பண்ணுங்க. சரியா. வெளியில இருக்கிற கலர் செம்பாட்டு மண்ணுக்காண்டி அப்படி ஒரு கலரா தெரியுது. ஆனா நல்லா இருக்கு. அடுத்தது உள்ள கொஞ்சத்தை பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். சுத்தி வந்து பாண்டியத்துல சரி. அப்ப நீங்கள் இப்பதான் அந்த கலர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்க ஒவ்வொன்றா வரையும் அவ்வளவு நாள் வேலை இருக்குன்னு இன்னும் வேலை இருக்கு. அப்போ நாங்கள் திருப்பி இன்னும் கதவு நிலைக்கெல்லாம் நீங்க நடிக்கிறோம். என்ன பிரேமர் இல்ல கதவுக்கு வந்து பில்லர் அடிச்சு சாரி சீலர் அடிச்சு சீலர் அடிச்சு நிலைக்கும் சேர்த்தாங்க. கதவு நிலை மற்றது கம்பியும் பெரும் கம்பிக்கு பெரும்பாலும் பெல்லிங் செய்தாக்கலாம் ஒட்டி போய் கிடைக்கிறது. இது சின்ன வந்து சரியா. கிரில் 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 என்னங்க பாப்போம். நாங்கள் பாப்போம் அங்கே வேலையில் நீட்டாங்க பார்க்கறது. சரி, அதையும் பார்ப்போம். இதுக்குரிய வேலையும் இருக்குது. அடுத்தது பெயிண்டிங் எல்லாம் முடியும். நாங்கள் இந்த வீட்டை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அடுத்தது நாங்கள் இப்போ மேல் மாடிக்கு போவோம். இப்போ அடுத்ததா பாருங்க, மேல் மாடிக்கு போக போகிறோம். முதலாவது மாடிக்கு அதோட இந்த படியின் அகலங்களை பாருங்க. நல்ல பெரிய ஒரு அகலமாக வச்சிருக்குது. இது தராசா பதிச்சிருக்குது. இதுக்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு நல்ல அகலமாக இருக்குது. அடுத்த இதுலேயே ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இதுலேயே 2 ஜன்னல்கள் இருக்குது. இதே ஒரு பெரிய இடம் தானே. இருக்கா? ஓ, பார்த்தீங்களா? எங்கே போனாலும் புரியுது. பறந்து முட்டை இருக்கு. முட்டை இருக்கு. பாம்பு இருந்தது. முட்டை இல்லை, முட்டை இருக்கு. இந்த 2 முட்டை இருக்கு. கத்துறாரு யாரோ வந்துட்டு நான் தண்டை கூட்டுக்கு அந்த 2 முட்டை இருக்கிற எடுத்து பார்க்கலாமோ? 2 கூடு கட்டி இருக்குது. எடுக்கக்கூடாது. சத்தம் போகுது. அந்த நிற்கிறாங்க அங்கங்க. அதுல இருந்து இப்போ 2 இடத்தை பிடிச்சிட்டாங்கன்னு சத்தம் போடுறேன். சரி, கொஞ்சம் இதில் வருவேன். நாங்கள் பரத்து விரைக்கலால் எப்படியும் வந்து அழகாக்குறாரு நினைக்கிறேன். ரைட். இப்போ நாங்கள் வந்து இங்கே குஞ்சோட திருப்பி முட்டை வரும். ஓகே, இப்போ நாங்கள் மேல் மாடி போய் பார்க்க போகிறோம். ஓகே, குருவி சத்தம் போட்டு வந்தீங்கன்னா இப்போ கொஞ்சத்தில் போய் வரேன். பார்ப்போம். அகலமாக இருக்குது. இதுக்கு பால்கனி என்ன மாதிரி அடிக்க போகிறாங்க? இப்போ நாங்கள் அங்கே விட்டு அடிக்கிறோம். உங்கள் பால்கனி என்ன மாதிரி எண்ணத்தில் செய்கிறாருங்க? அதிக மரங்களால் செய்வாரான்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுலேயும் ஒரு 3 வழி ஜன்னல். அடுத்தது நாங்கள் முதலாவது மாடிக்கு வந்திருக்கிறோம். இப்போ இதுலேயே மறைக்கும் வரணும். இல்லை இந்த பால்கனி அடிக்கிறது இதுலேயும் மறைக்கணும். முதலாவது வந்தோம் நீர் ஒரு இங்கே பார்க்கணும். மேலே வந்தோம் நல்ல காத்தோட்டமாக இருக்குது. இப்போ அந்த கிச்சன் இருந்த பகுதிக்கு மேல் பகுதியில் நிற்கிறோம். இங்கேயும் 3 வழி ஜன்னல். அடுத்தது 3 இந்தியாவிலேயும் 3 வழி. வழியில் போய் பார்த்து வாங்குறதுக்காக ஒரு இது விட்டுருக்கு. இது வழியில் இருந்து காற்று வாங்குறதுக்கு. இப்போ இந்த பெண்டில் எல்லாம் நாங்கள் அடிக்கணுமே என்ன இது இதில் எல்லாம் காற்று அடிக்கிற அடியை பார்த்தீங்களோ? ரைட். இப்போ நாங்கள் அடுத்த இதுக்கு போகலாம். இதொரு ரூம் நினைக்கிறேன். இதொரு ரூம். இதுக்குள்ள வெளியில் போகிறதுக்கும் பால்கனி வச்சிருக்கு. அடுத்தது இது அதே மாதிரி கீழே இருக்கிற அதே மாதிரி தான் இருக்குது. பாத்ரூம் அவ்வளோ பெரிய பாத்ரூம் தான். இது மாதிரி நீரோட தான் இருக்கு. இங்கே நல்லா இதே எங்களுக்கு பெரிய பெருசாக இருக்குது. இந்த பெரிய ஜன்னல் இது வழி வச்சிருக்குது. அடுத்தது டயர்டையும் அப்படி தான் போயிருக்கேன். அந்த
கீழே இருக்கிற அதே பொசிஷன் மேலேயும் இருக்குது. அடுத்தது இஞ்சாலே இது வெளியே இருக்குது. இது கிச்சன் கீழே பெரிய வணக்கம். என்ன சாப்பிடுறீங்க? என்ன கையால நடக்குது. குட்டியோ இதுலேயும் ஒரு ரூம், இதுல 3 படி, இந்தால 3 படி. அடுத்தது தம்பி வணக்கம். அதான் பார்த்தேன், என்ன கதைக்கிறேன் வேலை செய்கிற ஆகவே காணலேருந்து 2 பேரும் மதிஞ்சு ஒழிச்சு நிற்கிறோம். ஏன்னா சரி. அடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இதே மாதிரி ஒரு வாங்குற இடம் இருக்கு. என்னால வேலை நடக்குது, மேலே வேலை நடக்குதுன்னு இது மேலே குட்டி வைக்கலாம். அப்படியே இதில் இருந்து பாருங்க, இந்த டேங்கு அப்படியே வளவள பாருங்க, மரவள்ளி காண்டுகள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த வெயில் நேரம் விட கொஞ்சம் நேரம் சூரியன் மறைஞ்சோன்னா இன்னும் படிவாக இருக்கு. அடுத்தது இது மேலே பூரா படி இருக்கு. ரைட், நாங்கள் அடுத்தது உள்ளுக்கு வாங்க போவோமா? அடுத்ததாக இது ஒரு மேலே இருக்கிற ஒரு கோவில், இந்த படியாளர் அதில் வழி எண்ணெய் வச்சிருக்குது. அடுத்தது நாங்கள் முதல் சொன்ன மாதிரி அந்த சாப்பாட்டு இடம் சொன்ன அதுக்கு மேலே இருக்கிற பகுதி இது. இதுலேயும் பாருங்க, இந்த பக்கம் 3 வழி எண்ணெய். அடுத்தது இது 1 வழி எண்ணெய் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு பாத்ரூம், இந்த ரூமுக்குரிய பாத்ரூம். இங்கே ஒரு பாத்ரூம், இந்த வேலை மேலுக்கு குட்டி வச்சிருக்குது. இதுக்கு 2 வழி ஜன்னல் வச்சிருக்கிறான். தெரியாது. சரி, அப்போ நான் பெயிண்ட் அடிக்கிற கட்டம் வந்து கொஞ்சம் நல்ல பார்த்தீங்க. ரைட், அடுத்த வழி பக்கம் போவோம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னால் முதலாவது மாவட்டங்களில் வெளிக்கோளுக்கு போக போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் இதை காண்பிக்கணும். என்னென்ன இதை வச்சு தான் குட்டி வெட்டுறது. எந்த பக்கம் திருப்பி குட்டி வெட்டுறதை பார்க்குறது. என்ன இதெல்லாம் அங்களுக்கு தானே உங்களுடைய உங்களையும் கொண்டு வாங்கத்தான் நீங்கள் எல்லா இடமும் போய் இருக்காது. இருக்காது வாங்குவோம். ஸ்டாண்டோட வாங்கணுமா இல்லை ஸ்டாண்ட் அடிச்சு தர்றேன். அடுத்தது இந்த வெளிக்கோளுக்கு வந்துட்டோம். இங்கேயும் என்ன செய்யலாம் வந்தால் இந்த ஒரு இடம் கிடைக்கிறது, ஆட்சி விளையாடலாம். இதுதான் முன்னுக்கு போட்டிருக்கிற தூண்களை இருக்கா பார்த்தோம் பாருங்க. இது எவ்வளோ அகலம் உண்டு, சொல்ற விட அகலம். ஒன்றை 3/4 கிட்டே இருக்கு. இது அகலம். அந்த மூலத்தையும் தூணும் அகலமாக தான் இருக்கு. இதுதான் செய்யணுங்க. அடுத்தது அப்படியே இதில் இருக்குதான் இந்த பானை மாதிரி போட்டுருக்கு. இந்த கோல் முடிஞ்சது. நீ நாங்கள் மேல் பகுதி பார்க்கணும். மேலே படியால் தான் இருக்கு. இதால் ஏறி நாங்கள் போகணும். மேடம் வந்துட்டோம். இதுல இருந்து இடங்களை பார்க்க கண்ணுக்கு கூர்மையா. சமைக்கிறதா
மேலே வந்து பார்க்கறதுக்கே தான் தெரியுது என்ன குட்டி அண்ணா. ஆ அம்மா அம்மா இதில் நின்று ஏறி நின்று தான் அடிக்கிறது. வெட்டி வச்சு வெட்டி ஃபீல்டர் அடிச்சுக்கிறாங்க. இனி பெயிண்ட் அடிச்சு தான் மிச்சம் கலட்டும். பெயிண்ட் அடிச்சு ஃபினிஷிங் கொண்டு அப்படியே கலட்டிக்கிறது. ஓகே உயரம் பாருங்க. அங்காலயம் ஒரு வீடு இருக்குது. பார்க்க கண்டு தான் கொஞ்சம் வேகமாக பச்சையாக காட்டும் கண்ணு கண்டேன்னு. ரைட் காற்று அடிக்குது. எல்லாம் ஃபில்லர் அடிச்சிட்டிங்களோ இந்த சைட்டு? கலைச்சாண்டு வரலையா? அப்படியே முன்பக்கம் போகணுமே. இதுவும் ஓப்பனாக கட்டி விட்டுருக்காரு. என்ன காரணம் ஒன்றும் தெரியல. நான் இது ஒரு வெளி விட்டுருக்குது. இன்னும் ஆசையாக இருக்குது இந்த இடத்துல எது? ஊட்டி கலட்டணும். மேலே இருந்து பார்க்க இது இப்போ பார்க்கவே வடிவாக இருக்கின்றபடியால் இல்லை. ஆனால் இப்போ பூக்கண்டுகள் இதுக்கு வச்சா பிறகு இந்த கீழே எல்லாம் சோலையாக இருக்க இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி பார்க்க ஒரு நாங்கள் இதில் ரெண்டு கீழே பார்க்கல அவ்வளோ அந்த வடிவாக இருக்கு. அப்படியே ஒரு அழகா ஒரு படத்தில் ஒரு இடவெளி, இதுல ஒரு இடவெளி. ஓகே நாங்கள் கீழே போவோம். வீடு மிகவும் கஷ்டப்பட்டு தான் அங்கே செய்கிறேன். நிறைய சாப்பாடு போகக்கூடாது. நிற்கிறேன் சிந்தி கொண்டு போகிறேன். நாங்கள் வேலை நடந்தோம்லேயே இந்த இடத்தையும் பார்க்குறோம். வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படியே அழகாக காண்பிக்கப்படும். குட்டியன் என்ன சொல்லிக்காருன்னா பெயிண்ட் வேலை ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அதாவது கோலுக்கு கிச்சனுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு கலர் இருக்கும். அது அங்கே சொல்கிற கலர் தான் அவர் அனுப்பினோம். இப்போ இந்த வேலையெல்லாம் முடியக்கு நல்ல ஒரு சூப்பரான கூட காண்பிப்போம். நாங்கள் அந்த குருவியோட இப்போ வந்துருக்கோம். ரைட் நிப்பர் 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 நிற்கிற குருவி வந்துட்டு திரும்பியும் பார்த்துட்டு ஏன்னா அழகாக நான் அதை காண்பிக்கணும்னு எடுத்தேன். இப்போ டப்புன்னு போயிட்டேன். அதை ஸ்லோ மோஷன்லாம் காட்டுறோம் பாருங்க. நாங்கள் என்னென்றால் 1ஆம் மாடி 2ஆம் மாடி எல்லாம் போய் பார்த்துட்டோம். நானும் உண்மையாக என்ன சொல்லணும் என்றால் நிறைய நாள் குறைக்குரிய மேலே இந்த சுற்றி வர ஒரு அழகை பார்க்க கொடுத்து வச்சிருக்கு. இன்றைக்கு உண்மையாக நல்ல ஒரு வடிவாக இருக்குது. போயிட்டு வந்தோன்னா குட்டினா சொன்னா நாங்கள் இருந்து கலப்பைமேட்டு அதான் முதல்ல கொஞ்சமாக என்ன அகலத்தை பாருங்க. ஒரு அகலத்தை
அதுலேயே எங்கட வீடு அப்போ நாங்கள் அதான் அளவில் இருந்து இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு இந்த வேலை ஓகே திருப்தியாக இவ்வளோ பெரிய வேலையை யோசிக்கல நீங்கள் யோசிக்கவே இல்லை யோசிப்பாங்க மேற்கட்டுனா இருந்தாலும் சமாளிச்சு அதனால லண்டனாக்கா என்ன சொல்கிறாங்க இடத்துக்கு அப்படியே புதிய வேலை உண்மையிலே நிறைய பேரை செக் பண்ணலாம். செக் பண்ணா தான் தெரிஞ்சாக்கெல்லாம் போய் பார்த்தா வேலை சூப்பராக இருக்கு அப்படின்னு போக அவங்க செய்யறதா செய்யற வழியா இது சின்ன வேலையை பார்த்து பார்த்து செய்யலாம். 9 மணிக்கு இருக்கும் 5 மணிக்கு வலிக்கிறோம் முடிக்கிறேன் நாங்கள் இதை தான் செய்யறோம் சம்பளம் கூட கொடுக்குறீங்களா? பெரிய வேலை தான். ஒரு 18 நாளுக்கிட்ட வேலை பண்ணி சொல்கிறார் அப்படின்னு இந்த வேலையை ஆரம்பித்து இன்னும் 4 இந்த 23 அப்போ இவ்வளோ நாளும் செய்து இந்த இவ்வளோ கட்டத்துக்கு கொண்டாந்துருக்கிற இனி மீதான வேலையும் நடந்து கொண்டிருக்கும். நான் இங்கே நின்று நிற்கிற டைமில் தான் நாங்கள் வீடியோ பதிவு பண்ணி போடுவோம். உண்மையாகவே இந்த வீடு ஒரு நல்ல ஒரு அழகாகவும் எதை பார்த்தாலும் நல்ல ஒரு விசாலமாக இருக்குது இல்லையா? நான் பார்த்துட்டு எனக்கு இதில் பற்றி அனுபவம் கூட இருக்குது. வீடுகளை பற்றி என்னைக்குல ஒரு இடத்தை பார்த்து இந்த இது இவ்வளவுக்கு காணாமல் இருக்கே இது பார்க்கணும்னா காணாது இது காணாமல் இருக்கேன்னு வைக்கிறாங்க. அளவுல கொஞ்சம் கூடவாக கிடக்குது. ஜன்னல் இருக்கணும் அதுவும் அப்படித்தான் எல்லாம் விசாலமாக இருக்குது, பார்க்க சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே அங்கிள் மனம் பற்றி செய்கிறாருன்னு நினைக்கிறேன் தானே. ஒரு அந்த விருப்பத்தோட எதையும் நாங்கள் ஒரு விருப்பத்தோடு செய்யாமல் வேண்டாம் விருப்பத்தோடு செய்வோமா இருந்தால் அது ஒரு இதாக இருக்காது. விருப்பத்தோடு அங்கே செய்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஓகே, என்ன நாங்கள் முடிச்சுக் கொள்வோம். பிறகு வர கட்டங்களெல்லாம் நான் பிறகு பதிவு பண்ணுறேன். எனக்கும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு வழியில் அதை நான் முடிச்சு போட்டு தான் இந்த வருவேன். சரி, நாங்கள் கதைச்சிட்டு பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த வீடு எப்படி இருக்குன்னு நாங்கள் ஆரம்பத்திலிருந்து முழுமையாக காமிச்சோம். இப்போ நாங்கள் பார்க்காதது ஒன்றுமே இல்லை. இதில் பதிவு ஒன்று அவ்வளோ தான் இருக்குது. ஒவ்வொன்றா காண்பித்திருக்கிறோம். இந்த வீடு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நீங்களும் இதை அழகாக ரசிக்கிற ஆட்களாக இருந்தால் அதை ரசித்ததை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, நன்றி. நாங்கள் சரியாக முழுமையாக நீட்டாக விடைகளை அப்பயே ஒரு வீடியோ பதிவு பண்ணுவோம். ஓகே, நன்றி. இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். பாய் பாய் பாய்.